ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, புரட்டாசி மாதத்தோட கடைசி சனிக்கிழமை வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த மாதத்தில் இந்த வருஷத்தில் 4 சனிக்கிழமை தான் பெருமாளுக்கு பூஜை செய்யக்கூடிய சனிக்கிழமையாக வந்திருக்கு. சில வருஷத்தில் 5 சனிக்கிழமையும் வரும். இந்த வாட்டி 4 சனிக்கிழமை. அதோடு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையோடு நமக்கு புரட்டாசி முடிஞ்சிருது. ஐப்பசி 1ஆம் தேதி சனிக்கிழமை வந்துடுது. அதனால் நான் எப்போவுமே புரட்டாசியில் வர எத்தனை சனிக்கிழமை, சில வருஷத்தில் 5 சனிக்கிழமையுமே புரட்டாசியில் வரும். அப்போ நான் 5 சனிக்கிழமை கும்பிட்ருக்கேன். ஆனால் இந்த வாட்டி 4 சனிக்கிழமை மட்டும்தான் நமக்கு புரட்டாசியில் இருக்கிறதுனால நான் இந்த சனிக்கிழமையோட பூஜையை முடிச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். சில பேர் அதை நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, எங்கள் அம்மா வீட்டிலலாம் புரட்டாசி முடிகிற வரைக்குமே முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு சனிக்கிழமை வந்தால் கூட அந்த ஐப்பசி மாதத்தில் வர முதல் சனிக்கிழமையை 5ஆவது சனிக்கிழமையாக கணக்கு பண்ணி அவங்க பூஜை பண்ணி முடிச்சிடுவாங்க. ஆனால் என்னால் புரட்டாசி மாதத்தில் வர சனிக்கிழமைகளை மட்டும்தான் பூஜை செய்ய முடியும். ஏன்னா அதுக்கப்புறம் என்னால் செய்ய முடியல. ஒரு சில வருஷத்தில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் அது ஏதோ ஒரு வகையில் எனக்கு தடையாக வந்ததுனால, சரி பெருமாள் நமக்கு கொடுக்குற டைம் புரட்டாசியில் வர அத்தனை சனிக்கிழமையும் நீ கும்பிட்டுக்க அப்படின்னு சொல்கிறதா நினச்சி நான் புரட்டாசி மாதத்தில் வர சனிக்கிழமையோடு நான் பூஜையை முடிச்சுக்குவேன். அப்போ இந்த சனிக்கிழமை எனக்கு புரட்டாசி மாதத்தோட நிறைவான ஒரு சனிக்கிழமை பூஜையாக இருந்தது. எப்பவும் போல் பெருமாளை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ பெருமாளுக்கு ரொம்ப 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 பிடிச்ச அந்த துளசி மாலையை நம்ம பெருமாள் படத்துக்கு சாத்திடலாம். நானுமே இந்த 4 சனிக்கிழமையில் ஒரு சனிக்கிழமையாவது நம்ம கையால் பூ கட்டி பெருமாளுக்கு சாத்தணும்னு நினச்சிட்டு இருந்தேன் படத்துக்கு. ஆனால் என்னால் காலையில் எழுந்திரிச்சி இந்த பெருமாளுக்காக துளசி மாலை கட்டி என்னால் போட முடியல. ஏன்னா காலையில் எழுந்திரிச்சி எல்லா வேலையும் முடிக்கும் போது நம்மளால் உட்காந்து துளசி மாலை கட்ட முடியல. அதனால் கோவில்கிட்ட இருக்கிற கடைகளில் நாங்கள் வாங்கிட்டு வந்துடுறோம். அப்போ வாங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தடியாக தான் நமக்கு அது இந்த பெருசாக கிடைக்குது அந்த துளசி மாலை. சரி, நம்ம அதையே அட்ஜஸ்ட் பண்ணி பெருமாளுக்கு வச்சுறதா இருக்குது. அதுக்கப்புறம் கட்டி நம்ம பெருமாளுக்கு போடலான்னு பார்த்தா என்னால் முடியல. அது சரி, எப்பயாவது ஒரு டைம் நமக்கு கண்டிப்பாக பெருமாளோட அனுமதியோடு நம்ம கையால் நம்ம துளசி மாலை கட்டி பெருமாளுக்கு சாத்தணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா புரட்டாசி மாதத்தில் துளசிக்கு அவ்வளோ 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 பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும். புரட்டாசி மாதத்தில் மட்டுமே அவருக்கு துளசி இல்லாத கோவிலே பார்க்க முடியாது. மற்ற நாட்களில் மற்ற மாதங்களில் சில நேரம் கிடைக்கும், சில நேரம் கிடைக்காது. பெருமாளுக்கு சொல்கிறேன், நம்மளை மாதிரி தானே கடவுளுமே. அப்போ அவருக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம பார்த்து பார்த்து செய்யும் போது கண்டிப்பாக நமக்குமே அவர் நிறைய பலன்கள் கொடுப்பாருன்னு நிறைய வீடியோஸில் சொல்லிட்டேன். இருந்தாலும் நல்ல விஷயங்கள் தொடர்ந்து சொல்ல சொல்ல நம்ம மனசுக்கோ நம்ம மைண்டுக்குமே ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறது, பெருமாளுக்கு பிடிச்ச விஷயங்களை அவருக்குரிய மாதத்தில் நம்ம தேர்ந்தெடுத்து நம்மளோட பக்தி மூலயமா அவருக்கு செய்யும் போது அவர் நமக்கு அதீத பலன் கொடுக்குறார் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. என்னோட நம்பிக்கையும் கூட. அதுவுமே நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஏற்கனவே நான் ஃபஸ்ட்டு சனிக்கிழமை வீடியோவில் சொல்லியிருப்பேன். எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு ஆண்டி அவ்வளோ வறுமையில் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்க பசங்க வளர்ந்து அவங்கள ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறாங்க. நல்ல சூழ்நிலைகள் நல்லாவே மாறியிருக்கு. அதுக்கு காரணம் அவங்க பண்ண அந்த பக்தி. அவங்க விடாத பெருமாளுக்கு தன்னால் என்ன முடியுமோ அதை பெருமாள் செஞ்சோம்னாக்கா, நம்மளால் முடிஞ்சது நம்ம கடவுளுக்காக செய்யும் போது அந்தந்த கடவுள் அந்த விஷயங்களை கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. அப்படி தான் என்னால் முடிஞ்ச இந்த 4 சனிக்கிழமையும் என்னால் முடிஞ்ச விஷயங்களை பெருமாளுக்காக பூஜை செஞ்சு அந்த பூஜைகளை நான் வீடியோவாக எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஏன்னா யூடியூப்புன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதே மாதிரி பக்தி வீடியோ போடுறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா அதை நம்ம பக்தி வீடியோ பேசும்போது நமக்குள்ள கடவுளை உள்வாங்கி நம்ம உங்களுக்கு வீடியோவில் சொல்லணும். ஏன்னா மற்ற விஷயங்களை நம்ம எப்படியோ பேசி முடிச்சிடலாம். ஆனால் பக்தியில் பொறுத்த வரைக்கும் நமக்குள்ள ஒரு ஆன்ம பக்தின்றது அதிகமாக இருக்கும் போது
அது அழகாக வெளியில் வந்து சொல்லப்படும் போது கேட்குறவங்களுக்கும் ரொம்ப நல்ல இனிமையாக இருக்கும், சொல்கிற எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை தான் வந்து இந்த மாதத்தில் இந்த 4 வாரமும் பெருமாளுக்காக பேசி உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருந்தேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இப்போ வந்து மாவிளக்கு, இந்த மாவிளக்கு விஷயமே நான் நிறைய வீடியோஸில் சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் பெருமாளுக்காக இந்த மாதத்தில் இந்த சனிக்கிழமை வந்து கடைசி சனிக்கிழமை, இதில் வெற்றிகரமாக அவரோட அருளால் நான் வந்து 4 சனிக்கிழமையுமே மாவிளக்கு போட்டு பெருமாளுக்கு என் கையால் முடிஞ்ச பிரசாதங்கள் செஞ்சு நெய்வேத்தியம் பண்ணி படையலும் போட்டுட்டேன். இன்றைக்கி வந்து நான் இப்போ இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கிறது வந்து சண்டே பேசிகிட்ருக்கேன். அப்போ நான் சனிக்கிழமை காலையில் பூஜையை முடித்ததை உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போது காலையில் எந்திரிக்கும் போதே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் பெருமாளுக்காக செய்யணும். அதுவும் பெருமாளை பொறுத்த வரைக்கும் எப்படிங்கன்னா நிறைய சோதிப்பார் நம்மளை வந்து, எப்படியோ ஒரு வகையில் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணி பார்ப்பார். இவங்க வந்து நம்மளை கைவிடாத பிடிச்சிக்கிறாங்களா அப்படின்றத அவர் வந்து டெஸ்ட்டு வைப்பார். உதாரணத்துக்கு என்ன சொல்லணும்னா, இப்போது திருப்பதி போகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பிளான் பண்ணுவாங்க. நிறைய குடும்பங்களில் நிறைய நேரங்களை வந்து இப்போ யோசித்து கண்டிப்பாக செய்வாங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா பெரியவங்க, நம்ம வந்து பெருமாளை பார்க்குறத விட பெருமாள் வந்து நம்மளை பார்க்கணுன்னு முடிவு பண்ணணும். அப்போ தான் வந்து அது வெற்றி அதாவது கரெக்டான ஒரு டைமாக எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மை. ஏன்னா இந்த புரட்டாசி மாதத்துலேயுமே அவரோட அனுமதி இருந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு வாரமும் நம்ம மாவிளக்கு போட்டு அவருக்காக பூஜை செய்ய முடியும் அப்படின்றத நான் வந்து கண்டிப்பாக சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த விஷயமும் இந்த சனிக்கிழமையும் எனக்கு அப்படி தான் ஒரு சூழ்நிலை. கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருந்தது. என்னால் முடிஞ்சால் நான் வந்து இந்த பூஜையை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிருப்பேன். ஆனால் நான் வந்து விடலை. நான் வந்து பெருமாளுக்கு பூஜை செஞ்சுட்டு தான் வீட்டை விட்டு நான் சொன்ன வேலைக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி காலையில் எழுந்திரிச்சு என்னால் முடிஞ்சதை ஒரே ஒரு நெய்வேத்தியம் மட்டும் செஞ்சு, ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா பெரியவங்க, பெருமாளுக்கு வந்து கடைசியாக புரட்டாசி மாதத்தோட பூஜை முடிக்கும் போது இனிப்பான ஒரு விஷயத்தை கொடுத்து அவருக்கு வந்து, அதாவது இனிப்பான நெய்வேத்தியம் பண்ணி பெருமாளை வந்து 7 மலைக்கு திருப்பி அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன்னா சக்கரை பொங்கல் தான் இன்றைக்கி நெய்வேத்தியமாக செஞ்சேன். அதுவுமே வந்து சக்கரை பொங்கல் நம்ம சொல்கிறோம், ஆனால் அதை செய்யறதுக்குள்ளே என்னால் முடியவே இல்லை. உடம்பும் ஒத்துழைக்கலை. அதுக்கப்புறம் டைமும் ஆயிடுச்சு. என்னடா அது இவ்வளோ லேட்டாக, ஏன்னா போகக்கூடிய விஷயத்துக்கு வந்து டைம் ஆகிட்டே இருந்தது. இருந்தாலும் நம்ம பெருமாளுக்காக செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணி கொஞ்சம் என்னை வந்து பூஸ்டப் பண்ணிக்கிட்டு நான் இந்த பூஜையை வந்து நிறைவாக செஞ்சு முடிச்சிட்டேன். கண்டிப்பாக எல்லோரும் என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்க. நீங்களுமே அடுத்த வருஷம் இதே மாதிரி பெருமாளுக்கு உங்களால் முடிஞ்ச வாரம் வர சனிக்கிழமையில் அழகாக ஒரு நெய்வேத்தியம் செஞ்சு இந்த மாதிரி படையல் போட்டு பெருமாளை கண்டிப்பாக கும்பிடுங்க. அவர் வந்து நம்மளோட வாழ்க்கையில் நம்ம செல்வ நிலைன்றது வந்து அவரை படையல் போட்டு கும்பிட நம்மளோட பொருளாதார சூழ்நிலை வந்து கண்டிப்பாக மாறவே மாறாதுன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு படிப்படியான ஒரு சூழ்நிலை நமக்கு ஒரு மாற்றம் வரும். அப்படி தான் நான் அதாவது எங்கள் அம்மா வீட்டில் தொடர்ந்து நான் பார்த்துருக்கேன் பூஜை. இங்கே வந்து கொஞ்சம் நான் சொன்னலையா ஒரு 10 வருஷத்துக்கிட்ட பிரேக் ஆகி அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி பூஜைகள் வந்து செஞ்சிட்ருக்கேன். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, அவரோட அனுமதி இல்லாமல் நம்ம எதுவுமே செய்ய முடியாதுன்றது தான் உண்மை. இன்றைக்கி வந்து நான் வந்து வெல்லம் சேர்த்து சக்கரை பொங்கல் செய்யலை, நாட்டு சக்கரை தான் சேர்த்து செஞ்சுருந்தேன். ஆனால் ரொம்ப நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஆனால் கலர் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது சக்கரை பொங்கல். ஏன்னா நாட்டு சக்கரை வந்து டார்க் கலரில் தானே இருக்கும், அதனால் டார்க் ஆகிடுச்சு. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது பிரசாதம். அதுக்கப்புறம் நீங்களாம் இந்த வருஷத்தில் புரட்டாசி விரதம் இருந்தீங்களா அப்படின்றது கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து புரட்டாசி முடிகிற வரைக்கும் கடைசி நாள் வரைக்கும் விரதம் தான். நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டோம். வீட்லேயும் நான்வெஜ்ஜு செஞ்சது கிடையாது. எங்கள் வீட்டில் இருக்கிற என்னோடய 2 பசங்களும் நானும் என் ஹஸ்பண்ட் 4 பேரும் நாங்கள் புரட்டாசி மாதம் முழுக்க நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டோம். அதோட இந்த சனிக்கிழமை ரொம்ப நிறைவான ஒரு பூஜையாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அந்த ஏழுமலையானோட அருள் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நானும் ப்ரே பண்ணுறேன். நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு தெய்வமும் நமக்கு வந்து கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கு தான் அவங்கள தேடி பிடிச்சி அதனுடைய பலனை அடையணுன்றது
நமக்கு கொடுக்குற ஒரு டாஸ்க்கு தான் கடவுள் நமக்கு வைக்கிற ஒரு செக்குன்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம கற்றுக்கிட்டு அதை கண்டிப்பாக செஞ்சோம்னாக்கா ஆண்டவன் நமக்கு நிறைய பலன்களை தருவான். இப்போ பூஜையும் நிறைவாயிடுச்சு. இப்போ என்ன சொல்கிறேன்னா, என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்ல போகிற இந்த கோவிந்தா நாமம் இந்த வருஷத்தோட புரட்டாசி மாத வீடியோவில் இதோட நம்ம சொல்லி முடிச்சுக்கலாம். நீங்களும் என்னோட சேர்ந்து கோவிந்தா 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 அப்படின்ற இந்த கோவிந்தா முழக்கத்தை உங்கள் வீடு முழுக்க பரவி விடுங்க. அது அடுத்த வருஷம் வரைக்கும் நம்ம வீட்டில் அந்த கோவிந்தான்ற நாமம் ஒலிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நம்ம உள்ளன்போடு நம்ம இறைவனை அதாவது நம்ம பெருமாளை நம்ம சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம கையில் தான் இருக்குது. எல்லா கடவுளும் நமக்காக வெயிட் பண்ணுறாங்க, நம்மளும் கடவுளுக்காக வெயிட் பண்ணும். இதோட அடுத்த வருஷம் புரட்டாசி சனிக்கிழமை வீடியோவில் இதே மாதிரி நம்ம கோவிந்தா முழுக்கம் சொல்லி நம்ம பூஜை செய்யலாம். எல்லோருக்கும் பெருமாளோட ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு நான் ஆண்டவனை பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். கோவிந்தா 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 கோவிந்தா. தேங்க்யூ.